வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக். வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். காரம் இனிப்பு எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். சமையலுக்கு புதுசாக இருக்கிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி நம்ம மாங்காய் பச்சடி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மாங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட ஒரு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிப்போம் சின்ன வெங்காயத்தை. இப்போ நான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணிடலாம். மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்து கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இது வந்து இனிப்பு பச்சடினால நம்ம கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காய் நமக்கு மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்களும் கரண்டியை வச்சு நல்லா மாங்காயை மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வெந்த பிறகு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாங்காய் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாங்காய் நமக்கு நல்லா வேகாது. வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாங்காயையும் நல்லா மசிச்சு விடுங்க. வெல்லத்தையுமே சேர்த்து நல்லா மசிச்சு மாங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போது வெல்லம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. வாவ், சூப்பராக நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சமையலுக்கு புதுசாக இருக்கிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரமும் இனிப்பும் சேர்ந்து சாப்பிட்டதில் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.